இந்த OnePlus 15R கிட்டத்தட்ட 50,000 ரூபா வருது. யார்கிட்ட கொடுத்து கேட்டாலுமே ஒரு 20,000, 22,000, 30,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட லுக்கு அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. இந்த நாடு CE5 15R பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா நாடு CE5 தான் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. ப்ளஸ் இந்த க்ரீன் கலரும் அந்தளவுக்கு ப்ரீமியமான ஃபீலை கொடுக்கல. பேக்கில் கிளாஸ், சைடில் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருந்தாலுமே பிளாஸ்டிக்காக தான் ஃபீல் ஆகுது இந்த கலரில் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த ஃபோன் வைடாகவும் டாலாகவும் இருக்கிறனால இதில் கொடுத்துருக்கிற இந்த கேமரா மாடல் அந்த அளவுக்கு ப்ரீமியம் ஃபீலை இதுக்கு கொடுக்கல. இதோட பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. IP ரேட்டிங் IP66, 68, 69, 69K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டியில் எந்த குறையும் இல்லை. OnePlus 13Rல வந்துட்டு அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பதிலாக இங்கே ப்ளஸ் கீ கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் Type C-க்கான சார்ஜிங் போர்ட் UFS 2.0 சப்போர்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். 10,000 ரேஞ்சில் UFS 2.0 கிடைக்குது. 50,000 ப்ரைஸ் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு UFS 3.0வாவது கொடுத்துருந்துருக்கலாம். அப்புறம் சிம் ஸ்லாட்டில் 2 நானோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டிக்கு 13 5G பேண்ட்ஸ், Wi-Fi 7, Bluetooth 6.0, NFC-க்கான சப்போர்ட்னு கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இது சைட் ஃப்ரேம் அலுமினியம் அப்படிங்கிறனால இதை சுற்றி ஆண்டனாஸ் லேஅவுட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதோட திக்னஸ் 8.3 mm இருக்கு. வெயிட்னு பார்க்குறப்ப 219 கிராம் இருக்கு. இந்த அளவுக்கு வெயிட்டு காரணம் இதில் கொடுத்துருக்கிற 7400 mAh பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. பட் பேட்டரி லைஃப் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இதில் கேமிங் மட்டுமே ஹெவியாக விளையாண்டு புஷ் பண்ணதில் 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடச்சிது. ஸோ நார்மல் யூசேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1 டேக்கு மேலே பேட்டரி லைஃப் தாராளமாக கிடைக்கும். டிஸ்பிளேன்னு வர்றப்ப 6.83 இன்ச்சில் 1.5K ரெசல்யூஷனில் LTPS AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஸ்பிளேல டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. 13Rல LTPO பேனல் கொடுத்துருந்தாங்க. இதில் LTPS தான் கொடுத்துருக்காங்க. LTPO பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா 1Hz இருந்து 165 Hz வரைக்குமே ஸ்விட்ச் ஆகி பேட்டரி கன்சம்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கும். இதில் கொடுக்காதது ஒரு குறை தான். டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா 7 ஐக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே இந்த ஃபோன் தான் ஃபஸ்ட்டாக வந்து 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. நார்மல் யூசேஜில் உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் கேமிங்கில் மட்டும்தான் கிடைக்குது உங்களுக்கு. அதுவும் COD, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அந்த மாதிரி கேமில் மட்டும்தான் 165 Hz வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் 3200 Hzக்கு இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு தனியாக டச் ரெஸ்பான்ஸ் சிப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக கேமில் டச்சோட ரெஸ்பான்ஸில் பெருசாக லேக் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத கேமிங் செக்ஷனில் பார்ப்போம். அப்புறம் இது ஒரு 10-bit பேனல், HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் எல்லாத்துலேயும் நீங்கள் HDR வீடியோஸ் பார்த்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஹை பிரைட்னஸ் மோடில் 1800 nitsக்கான பிரைட்னஸ் கிடைக்குது. பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 3600 nits வரைக்கும் போகுது. இது HDR வீடியோஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு கிடைக்கும். ஸோ HDR வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப நல்லாவே பிரைட்டாக இருக்குது. டிடிஎஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கலர்ஸ் ஓரளவுக்கு நேச்சுரலாகவே பண்ணியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. டிஸ்பிளேயும் நல்லா பெருசாக இருக்கிறனால மீடியா கன்சம்ஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேலே தள்ளியும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. ப்ளஸ் ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே ஒர்க் ஆகுது. OS பொறுத்த வரைக்கும் Oxygen OS 16, Android 16 மேலே கொடுத்துருக்காங்க. 4+6 இயர்ஸ்க்கான அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்பீடுமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அனிமேஷன்ஸுமே நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீல் இந்த UIயில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப இதில் மோஷன் கியூஸ் கொடுத்துருக்காங்க. மோஷன் சிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எனேபிள் பண்ணுறது மூலிமா சைடில் வந்து டாட்ஸ் வந்துடும். நீங்கள் போகிற டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாட்ஸ் மூவ் ஆகி மோஷன் சிக்னஸை கம்மி பண்ணும். அப்புறம் இதில் மைண்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மேட்ரை எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதில் டேட்டு, டைம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை டேரெக்டாக நீங்கள் கேலண்டர்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் கீ மைண்ட் ஸ்பேஸை தாண்டி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன், டூ நாட் டிஸ்டர்ப், கேமரா, டார்ச், ரெக்கார்டர், டிரான்ஸ்லேட்டட், ஸ்க்ரீன்ஷாட்டு அப்படின்ட்டு நிறையா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இந்த பட்டனுக்கு எந்த ஆக்ஷனும் வேண்டாம் அப்படின்னாலுமே அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது கிட்டத்தட்ட நத்திங்கோட எசென்சியல் கீ மாதிரி தான் இருக்குது. பட் அதை விட இதில் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதை தாண்டி ஏகப்பட்ட AI ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஃபோட்டோஸில் AI எடிட்டர் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் AI ரீகம்போஸ், AI எரேசர், AI போர்ட்ரைட் க்ளோ, AI பர்ஃபெக்ட் ஷாட், AI டீட்டெயில் பூஸ்ட், AI அன்பிளர், AI ரிஃப்ளெக்ஷன் எரேசர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு சில இடத்துல பிசுறு தட்டுற மாதிரி இருக்குது. நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓவரால் யூஐன்னு வர்றப்ப பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தாக தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமராவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பெரிய டவுன் கிரேட் இருக்குது. 13Rல 50MP டெலிஃபோட்டோ 2x ஆப்டிகல் ஜூமோட கொடுத்துருந்தாங்க. இங்கே அது கிடையாது. ஆனால் மெயின் சென்சாராக 50MPக்கு சோனியோட IMX906க்கான சென்சார் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் சென்சாரில் எடுக்கிற ஃபோட்டோஸ் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. கலர்ஸ் ஓரளவுக்கு நேச்சுரலாகவே பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல சேச்சுரேட்டடான ஃபீல் வந்து கொடுக்குது.
போர்ட்ரைட்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹெச்டி டெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. மெயின் சென்சாரோட லோ லைட் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப நைட்டில் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இல்லை. நைட் ஃபோட்டோகிராஃபிக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. அப்புறம் 50,000 ரூபாய்க்கு இங்கே 8 MP அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ தூக்குனதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு 50 MP அல்ட்ரா வைடாவது கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இங்கே 8 MP அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு சிறப்பாலாம் இல்லை. பெருசாக டீட்டெயில்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. பேருக்கு ஒரு அல்ட்ரா வைட் இருக்குது, அவ்வளோதான். லோ லைட்லாம் ஒர்ஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒர்ஸ்ட்டான அல்ட்ரா வைட் கேமரா இருக்கிற ஃபோன்னா அது இதாக தான் இருக்கும். மெயின் சென்சாரில் நீங்கள் 4K 120 FPS வரைக்கும் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸ்லோ மோஷனாக கன்வெர்ட் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லாவும் இருக்குது. இதை தாண்டி 4K 60 FPSல அல்ட்ரா ஸ்டடி மோடில் நீங்கள் வீடியோவும் எடுத்துக்கலாம். டைனமிக் ரேஞ்ச், டீட்டெயில்ஸ், கலர்ஸ்னு பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க வீடியோ குவாலிட்டியில். இதோட செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு நல்லா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது, நல்லா டீட்டெயிலாக எடுத்து கொடுக்குது. போர்ட்ரைட்ஸ்னு வரப்ப கண்ட்ரோல்டு லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஹெச்டி டெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. பொக்கே எஃபெக்ட்டும் நல்லா இருக்குது. பட் பேக் லைட் கண்டிஷன்ஸில் ஹெச்டி டெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. இதில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் 4K 30 FPSல வீடியோ எடுத்துக்கலாம். இதில் எடுக்கிற வீடியோஸோட ஸ்டெபிலிட்டி, கலர்ஸ், டீட்டெயில்ஸ், டைனமிக் ரேஞ்சுன்னு பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஓவராலாக கேமராக்காக இந்த ஃபோன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு கொடுக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸோட வேறு நிறையா ஃபோன் இருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இதை முக்கியமாக கேமிங்காகவே மெயினாக பிளான் பண்ணி விட்டுருக்காங்க. ப்ராசருக்கு Snapdragon 8 Gen 5 இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு LPDDR5Xக்கான RAM, UFS 4.1க்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது 8 Elite ப்ராசஸரோட ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணப்பட்ட 3 nm ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 2.7 மில்லியனுக்கு மேலே வந்துச்சு. அவ இதில் 360 டிகிரிக்கு க்ரையோ வெலாசிட்டி கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக, டிஸ்பிளேக்கு ஹீட் வராமல் தடுக்கிறதுக்காக ஒரு ஏரோஜல் கூலிங் லேயர் ஒன்று டிஸ்பிளே கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கிராஃபைட் லேயர் வந்துட்டு அடியில் இந்த பேனலுக்கு மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி 5704 mm² வேப்பர் சாம்பர் கூலிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு எங்கன்னா BGMIயில். ஸோ இப்போ நம்ம அதிகமாக விளையாடுற கேமில் இந்த 165 FPS எங்கே ஒர்க் ஆகும்னா COD, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் தான் ஒர்க் ஆகும். COD 165 FPSல கேம் விளையாண்டப்ப 1 hour தாண்டியும் ஃப்ரேம்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு, ட்ராப் ஆகவே கிடையாது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் ஹீட் ஒரு ½ an hourலேயே பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஃப்ரேம்ஸில் எந்த ட்ராப்பும் இல்லை. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ 1 hour கேமிங்கில் 20% மேலே வந்து பேட்டரி ட்ராப் வந்து CODயில் இருந்துச்சு 165 FPSல விளையாடுறப்ப. ஸோ இதே வந்துட்டு BGMI 120 FPSல விளையாண்டேன். அது 2 hours தாண்டி விளையாண்ட வரைக்குமே ஃப்ரேம் ட்ராப் கொஞ்சம் கூட கிடையாது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த 2 hours-ல 20% தான் பேட்டரி ட்ராப் இருந்துச்சு. ஸோ BGMIயில் விளையாடுறீங்கன்னா கேமிங்கில் 6 hours-க்கு மேலே கேமுக்கு மட்டுமே பேட்டரி பேக்கப் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபோன் யார் வாங்கலாம் அப்படின்னா கேமிங் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், ப்ளஸ் ஃப்ரேம் ட்ராப்பே இல்லாமல் கேம் விளையாடணும்னா தாராளமாக இது வாங்கலாம். இல்லைனா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இதை விட பெட்டராக நிறையா மொபைல்ஸ் இருக்குது. முக்கியமாக கேமிங்காக தான் வாங்க போகிறீங்க அப்படின்னாலுமே iQ Neo 11 ஒரு 2-3 months லான்ச் ஆயிரும். அதையும் பார்த்துட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு எது பெட்டரோ அதை வாங்கிக்கலாம். ரெண்டு கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்பெக்கோட தான் இருக்கும். அப்புறம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.